ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சேனல் கிரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரே அதிர்ஷ்டத்தையும் அள்ளி அள்ளி தரக்கூடியதாங்க. நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்திலே இருக்க பெல் பட்டன்ற ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் பயன்பெற செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரீசேல் பண்ணுறாங்க. நீங்களும் ஒரு வேலை ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் டெய்லியும் அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் தாராளமாக ஒரு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம். இந்த மாதிரியான முகப்பு செயின் இன்றைக்கி கொஞ்சம் எல்லாமே மிக்ஸ்டு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். சேம் இதில் பாருங்கள், நல்ல ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீன் இருக்குது, ஃபுல் பிங்க் இருக்குது, ஃபுல் ஒயிட் இருக்குது, மல்டி கலரு. சேம் இந்த மாதிரி கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. 2 பிளைன் பால், ஒரே ஒரு சென்டரில் மட்டும் கோல்டு பால் வரும். இந்த ஸ்டோன் பால் வருது. நீங்கள் தாராளமாக தாலி கோர்த்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி வளையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு எத்தனை பவுன் இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 பவுன் 5 பவுனில் செஞ்சு அப்படி இருக்கும். சேம் அந்த திக்னஸில் இருக்கும். குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு செயினில் இந்த பால் செயின் கேட்டிருந்தீங்க. ப்ளைன் பால் ஆனால் முறுக்கு செயின் வரும். உங்களுக்கு ரொம்பவே குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த பால்லாம் பாருங்கள், நல்லா டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. இதுவுமே 24 இன்ச்சஸ் தான். ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்து தாலி கோர்த்து போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா தாலி கோர்க்க முடியாது. நம்ம செப்பரேட்டாக முகப்பு கோர்த்துருந்தோம் அப்படின்னா அதில் தாலி கோர்க்க முடியாது. இதெல்லாம் வந்து இன்பில்டாகவே அப்படியே அதிலே வர்றது. ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக தாலி கோர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு 3 பவுன் 4 பவுன் செஞ்சு அப்படி இருக்கும். சேம் அந்த ஒரு லுக்கில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரோல் முகப்பு ஸ்ப்ரிங் ரோலும் அப்படி தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுலேயும் இந்த சரடு பேட்டர்னில், அதுலேயும் சரடு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்னஸாகவே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா 5 பவுனில் செஞ்சு அப்படி இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ரோல் வந்து நல்ல திக்னஸாகவே இருக்கும். இந்த சரடு குவாலிட்டியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் நீங்கள் தாலி கோர்த்துக்கலாம். சேம் இந்த மாதிரி உங்களுக்கு தாலி கோர்த்துக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ பிடிச்சிருந்த அடுத்து ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ காமிச்சிட்ருக்க முகப்பு செயின் எல்லாமே 24 இன்ச்சஸ் தான். 24 இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா செஸ்ட் வரைக்கும் வரும். நார்மலாக நீங்கள் தாலி கோர்த்து போடுறதுக்கு 24 இன்ச்சு தாராளமானது தான். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம கயிறு போட்டு அதில் தாலி குண்டு அந்த காசு இதெல்லாம் கோர்ப்போம் இல்லையா? அப்படிங்கும்போது உங்களுக்கு லென்த்து வந்து கரெக்டான லென்த்து வந்துடும். ஒரு சிலருக்கு தான் 30 இன்ச்சஸ் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு 30 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கும். மற்றபடி நார்மலாக உங்களுக்கு 24 இன்ச்சஸே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளைன் பால்லே இந்த பாலே பாருங்கள் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா நடுவிலலாம் மில்லர் வச்சு ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்க. ஆனால் இது செயின் வந்து ரொம்ப நைஸாக தான் இருக்கும். ஒரு 2 பவுன் 2 பவுனும் செஞ்சு அப்படி இருக்கும். சேம் அந்த லுக்கில் தான் இருக்கும். நைஸ் கொடியில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து என்ன தாலி கோர்த்துக்கலாம். தாலி கோர்த்து போடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து நல்லா நைஸான செயின் தான். உங்களுக்கு திக்னஸ் வராது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ நம்ம இதெல்லாம் காமிச்சோம் இல்லையா? சேம் அந்த பால் இதுலேயே வந்து ப்ளைன் செயினு. இதுலேயே 3 இது காமிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நல்ல திக்னஸ்ஸு, இது வந்து மீடியம் சைஸு, இது நைஸு. சேம் உங்களுக்கு வந்து அந்த சைஸ் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாகவே தெரியும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது. அதை விட இது கொஞ்சம் மீடியம் சைஸு. அதை விட இது இன்னும் கொஞ்சம் நைஸாக இருக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து நான் ஒரே இதிலே வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ திக்காக வேணும்னா இது எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருக்கிறது போதும். அப்படியே திக்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுவே உங்களுக்கு 4 பவுன் வர மாதிரி இருக்கும். இது ஒரு 3 பவுன் வந்தால் செஞ்சு அப்படி இருக்கும். சேம் அந்த லுக்கில் இருக்கும். இதெல்லாம் ஒரு 2 பவுன் செஞ்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ திக்னஸ் வேணாலும் எடுத்துக்கணும். இது எல்லாமே 24 இன்ச்சஸ் தான். ஒரு வேளை உங்களுக்கு 30 இன்ச்சஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். 30 இன்ச்சஸ்லேயும் அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் செயின் தான். இதுவுமே நல்லா நெக்லஸ் மாதிரி இருக்கும். நல்லா ஒரு ஹார்ட் வச்சு அதுலேயே ஒரு ஹாஃப் ஜிம்காஸ் மாதிரி வச்சுருக்காங்க இல்லைங்களா? ரொம்பவே நல்லாயிருக்கு. பால் செயின் வச்சு. ஸோ உங்களுக்கு ஃபுல் லென்த் இந்த மாதிரி வந்துடும். ஆனால் நல்லா கோல்டு மாதிரியே இருக்கும். நல்லா நெக்லஸ் பேட்டர்னில் சிம்பிளாக ஒரு நெக்லஸ் போட்டால் அப்படி இருக்கும். சேம் அந்த இதில் குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஷார்ட் செயின் பாருங்கள். இந்த ஹார்ட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா ஃபுல் 2 சைடுமே இது மாதிரி ஃபுல்லாக ஹார்ட் வந்துடும். ஓப்பன்லாம் இல்லாமல் ஒன் சைடு மட்டும் இல்லாமல் நல்லா ஃபுல் ஹார்ட் இது வந்துடும். அதுலேயும் இந்த செயின் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு எப்போதுமே கோல்டு லுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி செயின் தான். சேம் அதில் இந்த டாலர் போடுறது இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ரியல் கோல்டு மாதிரி ஒரு பவுன்லாம் செஞ்சு அப்படி இருக்கும். ஹார்ட் டாலர் போட்டு சேம் அந்த லுக்கில் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த இயரிங்ஸ் பாருங்கள். நல்லா அழகாக பீகாக் வச்சுருக்கு. அது பீகாக் நல்லா அப்படி அழகாக தொகையை வச்சுட்ருக்க மாதிரி இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு இன்னும் கூட பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பேட்டர்னில் வந்திருக்கு அப்படின்றது இன்னுமே ஹைலைட் தான்.
உங்களுக்கு நல்லா கோல்டு மாதிரி நல்லா கொஞ்சம் கிராண்டான ஒரு ஸ்டட் போடணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இது போடலாம். நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்கும். அதிலேயே பிங்க் அண்ட் க்ரீன் வித் ஒயிட்டு, ஃபுல் ஒயிட் சேம் 3 கலர்ஸில் அவைலபிலிட்டி இருக்குது. எல்லாமே ஸ்க்ரூ தான் உங்களுக்கு. ரொம்பவே நல்லா ரியல் கோல்டு மாதிரி நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப பிக் சைஸ்ன்னு சொல்ல முடியாது. நல்ல மீடியமான சைஸஸ் தான். ரெகுலர் யூஸ் போட்டுக்கிற மாதிரியான மீடியம் சைஸ் தான். நெக்ஸ்ட் இந்த ஜே ஸ்டட்லாம் பாருங்கள், உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபினிஷிங் குவாலிட்டியில் செம்ம பக்காவாக இருக்குது. அப்படியே நல்லா ஸ்க்ரூ பேக்கில் ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா ஜிம்கி வச்சு நல்லா இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 4 கிராமில் செஞ்சால் தான் இந்த மாதிரி இதிலெல்லாம் உங்களுக்கு வரும். நல்லா இயரிங்ஸே வந்து நல்லா கெட்டி மாடல் தான். ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள். பிடிச்ச கீழே ஒரு நல்ல குட்டி ஜிம்கா, அதில் ஒரு பாலு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஜிம்கா பாருங்கள், இதுவுமே செம்ம சூப்பராக இருக்குது. எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான். இது வந்து ஜிம்காஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி அழகாக அப்படி வளைவாக வந்துருக்கு பாருங்கள். க்யூட்டாக இருக்குது. இதுலேயுமே பாருங்கள் ஸ்க்ரூவில் எப்படி நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். செம்ம க்யூட்டாக இருக்குங்க. இதெல்லாம் ரெகுலர் யூஸ் போட்டுக்கலாம், கிட்ஸு கூட போட்டுக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த குட்டி ஜிம்கா பாருங்கள், இதுவுமே செம்ம க்யூட்டான குட்டி ஜிம்கா. செம்ம சூப்பராக இருக்குது. எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான் உங்களுக்கு. ஸோ பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஜிம்காஸ்லாம் பாருங்களேன், செம்ம க்யூட்டாக அந்த ஜிம்காஸே பார்த்திங்கன்னா அப்படி நல்லா இந்த ஐஸ்கிரீம் கப் மாதிரி அந்த பூம்பாட்டம் இருக்குது. ரொம்ப க்யூட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கீழே அந்த 3 பால்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. பாருங்க ஸ்க்ரூவில் எவ்வளோ ஹெவியாக நல்லா கொடுத்துருக்காங்க. நல்ல கோல்டு மாதிரி டிசைன்ஸும் அவ்வளோ யூனிக்காக இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டி எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி, நம்பர் 1 குவாலிட்டி தான் நம்மள்ட்ட எப்போதுமே சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குவாலிட்டியில் கம்ப்ரமைஸ் ஆகிறதே கிடையாது. நெக்ஸ்ட் இந்த ஜிம்காஸ் பாருங்கள், இதுவுமே செம்ம க்யூட்டாக இருக்குது. பார்க்கவே நல்லா கிளாஸியாக ட்ரெண்டியாக இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முன்னே காமிச்ச ஜிம்காஸை விட இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஜிம்காஸ் தான். ஆனால் எல்லாமே நமக்கு ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும். ஸ்க்ரூவில் நல்லா ஹெவியாகவே இருக்குது. பார்க்கவும் செம்ம கிளாஸியாக இருக்குது டிசைன்ஸ் வந்து. நெக்ஸ்ட் அதேமாதிரி இந்த குட்டி ஜிம்காவும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு டிசைன்ஸே அவ்வளோ எலகண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நீங்கள் ரெகுலர் யூஸ் போட்டுக்கலாம். நல்ல லாங் லாஸ்டிக் வரும். ரொம்பவே சூப்பரான டிசைனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளையம் நிறைய பேருக்கு இது மாதிரி வளையம் போடுறது பிடிக்கும். காதை ஒட்டினாப்பில் இருக்கும். ஆனால் டிசைன்ஸ் பாருங்கள், அந்த கீழே பால்லாம் வச்சு செம்ம யூனிக்காக இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸு ப்ளைன் வளையம். பெரிய சைஸ்னால் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். சும்மா ஒரு சுற்று பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ளைனுமே செம்ம சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுலேயே நல்ல இந்த மில்லர் வச்ச மாதிரி இருக்குது. நல்லா டிசைன்ஸ் நல்ல நடுவில் லைனாக வச்சு மில்லர் போட்டிருக்காங்க. இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வளையம் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக்கான டிசைன்ஸ் தாங்க. பார்த்தாலே செம்மையாக இருக்கும். அந்த அளவுக்கு டிசைன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ இந்த வளையம்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போதுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. நல்லா குட்டியாக க்யூட்டாக இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸ்டாக் இடையில இல்லை, இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் ஆகிருக்கு. இந்த வளையம் பாருங்கள், நல்லா குட்டியாக அப்படியே உருண்டையாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா ப்ளைன் வளையம், நல்லா குட்டியாக அப்படி உருண்டையாக இருக்கும். நீங்கள் சைடு கம்மலாக கூட போட்டுக்கலாம், கிட்ஸுக்கெலாம் போட்டுக்கலாம். அந்த மாதிரி க்யூட்டான வளையம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது வளையம் தான். நல்லா இந்த மாதிரி இதுவுமே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தது தான், ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ரீஸ்டாக் ஆகிருக்கு. பிடிச்சிருந்தா அது ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நமக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நமக்காக வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரீசெல்லர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.